கோவையில் கூட்டுறவு வங்கியில் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை பரிமாற்றம் செய்ய முடியவில்லை என கூறி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுஜாதாவிடம் கேட்கலாம். சுஜாதா, என்ன காரணத்தினால ரூபாய் நோட்டுகளை மாற்ற முடியவில்லை என ஊழியர்கள் தெரிவிக்கிறாங்க? கார்த்திகேயன் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாத என்ற அறிவிப்பின் காரணமாக பல பகுதிகளில் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. இந்த சூழ்நிலையில் இதன் காரணமாக பணியாளர்களும் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக நாம் தற்போது நிற்பது கூட்டுறவு சங்க வங்கியில் தான் உள்ளோம். கூட்டுறவு சங்க வங்கிகளில் கடன் பெற்றவர்கள் அவர்கள் கடனை திருப்பி செலுத்த வரும்போது அவர்கள் அளிப்பது பழைய ரூபாய் நோட்டுகள். ஆனால் இங்குள்ள கூட்டுறவு சங்கங்களில் பழைய ரூபாய் நோட்டுகள் பெறக்கூடாது எனவும் புதிய ரூபாய் நோட்டுகளும் தங்களுக்கு வரவில்லை எனவும் பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் வரவு செலவு கணக்குகள் அனைத்தும் முடங்கி உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மக்களுக்கு தங்களால் சரியான பதிலை அளிக்க முடியாது என்ற சூழலின் காரணமாக உடனடியாக தங்களுக்கான பணத்தை கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி சேர்ந்தவர் பணியாளர்கள் தற்போது ரயில் நிலையம் அருகே உள்ள கூட்டுறவு வங்கியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். இது குறித்து பேசுவதற்காக தற்போது பணியாளர்கள் நம்மோடு உள்ளனர். அவரிடம் பேசலாம். சார், இந்த கூட்டுறவு சங்கங்கள்ல வரவு செலவு கணக்குகள் அனைத்தும் தற்போது முடங்கி இருக்கு. இதற்கு முக்கிய காரணம் என்ன? இதற்கு தமிழகத்தில் மொத்தம் 4500 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் செயல்பட்டு வருகிறது. அந்த தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களிலே கிராமப்புறத்தில் உள்ள ஏழை எளிய விவசாயிகள் மற்றும் கூலி தொழிலாளர்கள் சேமிப்பு கணக்கில் மற்றும் இதர வைப்புகளில் முதலீடு செய்துள்ளனர். அந்த தொகைகளை திரும்ப பெறுவதற்காக கடந்த ஒரு வார காலமாக எங்களது சங்கங்களை அணுகிய பொழுது எங்களுக்கு கோவை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் 8/11/2016 கையிருப்பு தொகை முழுவதும் சுமார் 40 கோடி ரூபாய் கோவை மாவட்டம் உள்ள அனைத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களே மத்திய கூட்டுறவு வங்கியில் இருசால் செய்யப்பட்டது. அந்த தொகையாவது எங்களுக்கு திரும்ப வழங்கினால் இந்த ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் ஒரு 500-200 ரூபாயாவது வழங்க வேண்டும் என கோரிக்கை விடப்பட்டுள்ளது. சார், இப்போ பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க? இப்போ கடனை செலுத்த முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. இப்போ எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க? பொதுமக்கள் கடனை திருப்பி செலுத்துறதுக்கு எங்களை அனுமதிக்காதனால அவங்க நகைகள் திருப்பி இது பண்ண முடியறதில்ல. விவசாய பயிர்க்கடன் திருப்பி கட்ட முடியறதில்ல. அதே மாதிரி டெபாசிட்டில் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய சீனியர் சிட்டிசன் வயது முதிர்ந்தவர்கள் நிறைய எங்களுடைய கூட்டுறவு வங்கியில் கிராமப்புறத்தில் இருக்கிறனால இருக்காங்க. அவங்க ஒரு 5000-10,000 கூட அந்த வட்டியை வாங்க முடியாத நிலை இருக்குது. அதே மாதிரி சேமிப்பு கணக்கில் கிட்டத்தட்ட ஒரு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எடுத்துன்னா தொடக்க கூட்டுறவு வங்கியில் ஒரு 500 கோடி ரூபாய் அளவுக்கு சேமிப்பு கணக்கு எழுதி இருக்கிறது. அந்த 500 கோடி ரூபாயுடைய சேமிப்பு கணக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பைசா கூட எங்களால் கொடுக்க முடியல. மத்திய கூட்டுறவு வங்கி எங்களுக்கு கட்டணம் 40 கோடி கொடுத்தாலும் கூட கடைசிக்கு லோனை கொடுக்க முடியாட்டியும் கூட இந்த சேமிப்பு கணக்குதாரருக்கும் டெபாசிட்காரருக்கு வட்டியாவது கொடுக்க முடியும். இந்த நிலை தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறனால இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இப்போ சில திருமண நகைகளை இங்க வச்சிருக்காங்க கடனுக்காக. இப்ப கடன் அந்த பைசாவை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னாலே திருமண நகை இப்ப கொடுக்க முடியறது இல்ல. சோ இதனால எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க? கோவை மாவட்டத்தில் இப்போ 276 சங்கங்கள்ல இப்போ கோவையில் பெரும்பாலான விவசாய கூலிகள் எங்கள் சங்கங்கள் நகை கடன் பெற்றுள்ளார்கள். அவர்கள் திருமணத்திற்கு மகனுக்கோ மகளுக்கோ திருமணத்தை வைத்துக்கொண்டு நகையை திருப்பி எடுக்கும் பொழுது நாங்கள் பணத்தை பெறுவதில்லை, காசோலையாக கூட பெறுவதில்லை என்ற நிர்பந்தத்தை ஏற்படுத்தினால் நிறைய பேர் திருமணத்தை நிற்கக்கூடிய சூழ்நிலையில் கூட எங்கள் வீடுகளில் முற்றுகையிட்டு அவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களது பதில் வெறும் கண்ணீர் தான், வேறொன்றும் எங்களால் செய்ய முடியவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கார்த்திகேயன், இவர் கூறியது போலவே திருமணத்திற்காக நகைகளை வைத்தவர்கள் கூட பழைய ரூபாய் நோட்டுகளை கொடுத்து தங்களது நகைகளை எடுக்க முடியவில்லை எனவும், எனவே உடனடியாக இதற்கு தீர்வு காண அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை இந்த பணியாளர்கள் முன்வைக்கின்றனர். கார்த்திகேயன்.